நண்பர்களே, இந்த வீடியோ எல்லா சகல விதமான மனிதர்களும் எப்படி எளிதாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, பெரிய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது, ஜெயிக்கிறது, இந்த வெற்றி அடைகிறது, இந்த பணம் சம்பாதிக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம். நம்மளை நாமளே மறந்தோம்னா இந்த தெய்வீக சக்தியோ, இந்த பிரபஞ்ச சக்தியோ, இந்த பஞ்சபூத சக்தியோ அது நம்மளை ஆக்குப்பை பண்ணி தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு ஆள்கிட்ட ஒரு நிம்மதி பிறக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ எல்லா சகல விதமான மனிதர்களும் எப்படி எளிதாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, எதிர்மறை துன்பங்கள்லேருந்து எப்படி தப்பிச்சு வர்றது அப்படிங்கிற ஒரு எளிதான வழிகாட்டுதல். இதை நேரடியாகவே ஒரு 2 கோடி பேர்த்துக்கு இதை கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போவும் அதுக்கான முயற்சியில் தான் இருக்கேன். ஒரு 2 கோடி பேர்த்துக்கு இந்த சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுத்து அவங்க எல்லோரும் நிம்மதி அடைந்து ஜெயிக்கிறதுக்கான இந்த ப்ராடக்ட் தான் இந்த வீடியோ. இதை அப்படியே நீங்கள் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் பார்த்துட்டு பயனடையட்டும். ஃபைன் நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். நண்பர்களே, இப்போ நான் இதிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஆசை இருக்குது, ஏதோ ஒரு லட்சியம் இருக்குது, ஏதோ ஒரு இலக்கு இருக்குது, நம்ம அதை அடையணும். ஆனால் பொதுவாக ஒரு கம்பெனி நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு 40,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த 40,000 உங்களுக்கு அந்த 40,000 செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். மறுபடியும் உங்களுக்கு ஒரு 10,000 தேவைப்படும், மறுபடியும் 30,000 தேவைப்படும். அப்படியே தொடர்ந்து அந்த இறுக்கிக்க பிடிச்சிக்கங்க மாதிரி நம்ம வாழ்க்கையெல்லாம் போகும். இந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடியே இருக்கக்கூடாது, உறவு நெருக்கடியே இருக்கக்கூடாது. இதில் எப்படி ஜெயிக்கிறது, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை இன்பமாக எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன் இந்த வீடியோ மூலமாக. அடுத்து ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, சேலம், ஈரோடு, திருச்சி, கோயம்புத்தூர் அல்லது எல்லாத்தையும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு சென்டரில் அல்லது எல்லாத்தையுமே நாம் ஜூம் காலில் வர வச்சிடலாம். ஏதோ ஒரு வகையில் சரி எனக்கு அது தெரியல அப்படின்னா நீங்களே எனக்கு ஐடியா கொடுங்க எப்படி பண்ணலான்ட்டு. அதாவது ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு கூட எப்படி வாழ்ந்து வெற்றி அடைவது அப்படிங்கிற இந்த கருத்தை கொண்டு சேர்த்துறதா என்னுடைய இலக்கு, இலவசமாக. சரியா? மற்றபடி நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளிநாட்டில் செட்டிலாக போகிறோம், பெரிய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது, ஜெயிக்கிறது, இந்த வெற்றி அடைகிறது, இந்த பணம் சம்பாதிக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம். ஆக்சுவலாக தடை எங்கே தினம் வருது? இப்போ நான் அப்படியே ப்ரெடிக்ஷனில் வர ஆரம்பிச்சிட்டேன், கைடன்ஸில் வர ஆரம்பிச்சிட்டேன். தடை எங்கே தினம் வருது? நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிந்திக்கிற பொழுது தவறான ஒரு ஃபோன் கால் வரும், அந்த சிந்தனை தடைபடுது. சிந்தனை தடைபடவே கூடாது. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு 2 செகண்டு, இந்த 2 செகண்டில் மனது நம்மகிட்ட வெளியே போயிட்டு திரும்பி நம்மகிட்ட வரும். 2 செகண்டில் நம்ம மனசு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. 1800 வகையாக நம்மளால் 1 மணி நேரத்தில் சிந்திக்க முடியும். இதுதான் சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி. அப்போ இப்படி இருக்கிற மனதை நம்ம கண்ட்ரோலில் வச்சிட்டோம்னா நம்ம எளிதாக உலகத்தில் ஜெயிக்கலாம். எப்படி கண்ட்ரோலில் வைக்கிறது எளிய முறையை உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் தியானமாகவே ஒரே வருடத்தில் 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்கிறது எப்படின்னு நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறேன். அவங்களோட வாழ்வியில் தொடர்ந்து போக போகிறேன். இப்போ உங்களோடையும் நான் தொடர்ந்து வரப்போகிறேன். சரியா? எப்படி நம்ம இதை செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லித்தரப்போகிறேன். எவ்வளோ வேகமாக ஜெயிக்க போகிறோம். எப்படி ஜெயிக்கிறோன்னா, என்றைக்குமே நம்மளை நாமளே மகிழ்ச்சிகரமாக மறந்தால் நாம் ஜெயிக்கிறோன்னு அர்த்தம். இப்போ நம்மளை நாமளே மகிழ்ச்சிகரமாக மறக்கிறது எங்கெங்க? ஒரு காமெடி மூவி பார்க்குற போது, சாமி கும்பிட்ற போது, மனைவியிட்ட பேசிகிட்டு இருக்கிற போது, குழந்தைகளோட அன்பு செலுத்துகிற பொழுது நம்மளை நாமளே மறந்துடும். அப்போது நம்மளை நாமளே மறந்த நிகழ்ச்சிகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க வாழ்க்கையில். உங்கள் மனைவியிட்ட சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்கள். எப்பொழுதுமே நம்மளை நாமளே மறக்கணும். நம்மளை நாமளே மறந்தோம்னா இந்த தெய்வீக சக்தியோ, இந்த பிரபஞ்ச சக்தியோ, இந்த பஞ்சபூத சக்தியோ அது நம்மளை ஆக்குப்பை பண்ணிக்கும். நாம் நம்மளை நினச்சோம்னா அது சிறுமுளை, ரெகுலர் மைண்டு. நாம் நம்மளை ஆழ் மனதில் போய் நினச்சிங்கன்னா அது பெருமுளை, சப்கான்ஷியஸ் மைண்டு. ஆழ் மனதில் போய் நினைக்கிறது என்னென்னா நம்மளை நாமளே மறந்துடுறது. அப்போ நம்மளை நாமளே மறக்கிறங்கிறது தியானத்தில் சாத்தியமில்லை, வாழ்க்கையிலேயும் சாத்தியமில்லை. ஆனால் நம்ம வேறொருத்தர் நினைக்கிற சாத்தியம் தானே. அப்போ வேறொருத்தர் நினைக்கிறோம் நம்மளை மறந்துடவே இல்லையா? இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களை நீங்களே மறக்க பழகணும். காதல் வயப்படணும். மனைவியோட, சகோதரரோட அன்பாக இருக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்களோ நீங்கள் உற்சாகமாக உங்களை மறக்கிறீங்க. உற்சாகமாக மறக்கிற பொழுது மகாலட்சுமி தாயார் நம்மளுக்குள்ளார இறங்கிடுவாங்க.
இந்த மகாலட்சுமி தான் எல்லா இன்பத்தையும் தரவ, எல்லா நல்லதையும் தரவ, எல்லா பணத்தையும் தரவ, எல்லா உடல் நலத்தையும் உடல் சந்தோஷத்தையும் தரவ. பௌதீக இன்பம்னா மகாலட்சுமி. எதையெல்லாம் தொட முடியுமோ அதெல்லாம் லட்சுமி. பணத்தை தொடலாம், வாழ்க்கை துணையை தொடலாம், காரை தொடலாம், வீடை தொடலாம். அப்போது உங்கள் நீங்களே மறந்து உங்கள் சந்தோஷமாக வாழ பழகி கொண்டால் உங்களுக்குலாம் லக்ஷ்மி இறங்கிடுவா. அவள் உங்களுக்கு கேட்க நீங்கள் என்னெல்லாம் உங்கள் மனசுக்குள்ள வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் அவளுக்கு தெரியுமில்ல, அதையும் உங்களுக்கு கொடுத்துருவா. உதாரணத்துக்கு நல்ல டிரைவ் போங்க, நீங்கள் காரில் அப்படின்னு அழகாக டிரைவ் போய் பாருங்கள். பஸ்ஸில் போங்க, ஜாலியாக பஸ்ஸில் போங்க, பைக்கில் போங்க, நடந்து போங்க, உங்களுடைய வாழ்க்கை துணையோடையோ நண்பர்களோடையோ நடந்து போங்க. நான் 1996 and 97 டெய்லி நைட்டு வந்து ஒரு 1.5 hour நடந்திருக்கேன். நைட் ஹவர்ஸ் பிஃபோர் ஸ்லீப். அந்த நைட் ஹவர்ஸ் பிஃபோர் ஸ்லீப் என்ன ஆயிருன்னா, நம்முடைய மனித மூளை இருக்கு இல்லையா, அந்த மனித மூளையுடைய வேகம் ரொம்ப கம்மியாக துடிக்கும். ரொம்ப கம்மியாக துடிக்கிறது தான் தூக்கம் வரும். அதாவது ஒரு ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் 12 தடவை கம்மியாக துடிச்சிட்ருக்கும் மூளை இரவு நேரத்தில். அப்போ அந்த மாதிரி நான் வாக்கிங் போயிட்டு உற்சாகமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் மனைவியை நினைக்கிறீங்க, உங்கள் மனைவி உங்களை நினைக்கிறாங்க. அப்போ மாறி மாறி நீங்கள் நினச்சிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாரையும் கடவுள் லட்சுமி இருப்பா, உங்கள் மனைவிக்குள்ளாரையும் கடவுள் லட்சுமி இருப்பா. ஏன்னா மனைவி அவளை மறந்துட்டா நம்மளை நினச்சிக்கிறா, நம்மளை மறந்துட்டோம் மனைவியை நினச்சிக்கிறோம். இது கணவன் மனைவி மட்டும் இல்லை, குழந்தையோடையும் பொருந்தும், நண்பர்களோடையும் பொருந்தும், இயற்கையோட பொருந்தும், நல்ல பாடலில் பொருந்தும். வண்டியில் ட்ரைவ் பண்ணுற போது டிராஃபிக் ஜாம்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதுங்க ராத்திரி நேரத்தில். அதை என்ஜாய் பண்ணுங்கள். குறுக்க நடந்து போகிறது பாருங்கள், ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பெட்ரோல் அதிகமாக கன்சியூமாக நினைக்காதீங்க, பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. நீங்கள் எதை ஆழமாக சிந்திக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு பெருசாகும். அப்போ இரவு நேரத்தில் எதையுமே ஆழமாக சிந்திக்காமல் ஒன்றுமே சிந்திக்காமட்டாலே ஜெயிச்சிடலாம். ஆனால் முட்டாளான ஜெயிச்சிடலாம். ஏன்னா அவன் பயப்பட மாட்டான் முட்டாள். அதே மாதிரி சந்தேகப்பட மாட்டான். பயமும் சந்தேகம் இல்லைனால வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஆகவே அன்பு 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 வெற்றியின் ரகசியம். சரி, வேகமாக எப்படி ஜெயிக்க போகிறோம்? ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள், மனைவிக்கு நன்றி சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு நன்றி சொல்லுங்கள், நண்பர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், பஞ்சபூத சக்திக்கு நன்றி சொல்லுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். என்னையும் இவங்களே கனெக்ட் பண்ணி வச்சுக்கானே இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதுக்கு நன்றி சொல்லுங்கள். ஸோ ஆல்வேஸ் மஸ்ட் தேங்க்ஃபுல். இல்லை உங்களால் வெறுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ரொம்ப கெட்டவங்க, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, மறந்துடுங்க அல்லது மன்னிச்சிரு ப்ளீஸ். நீங்கள் மன்னிக்க முடியலன்னா மறந்துடுங்க. எப்படி மறக்கிறது? அவங்களுடைய ஞாபகம் வரவொழுது தான் வேறு ஏதாச்சும் நீங்கள் நினச்சிக்கணும். இப்போ உங்களுடைய எதிரியுடைய ஞாபகம் வரவொழுது, போட்டி போகிறவங்களுடைய ஞாபகம் வரும்போது வேறு ஏதாச்சும் நினச்சிட்டிங்களா நீங்கள் ஜெயிச்சிடலாம். அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க, காதலிக்கிறீங்க, தொடர்ந்து வாக்கிங் போகிறீங்க, ட்ரைவ் பண்ணுறீங்க, காரில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஜாலியாக பேசிட்டு போகிறீங்க, சைடில் வேடிக்கை எடுத்துகிட்டு போகிறீங்க, கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க. எதிர்பார்த்த இடத்துலதும் எதிர்பாராத இடத்துலதும் எனக்கு கோடி கோடியே பணம் வந்து கொட்டுகின்றது, எதிர்பார்த்த இடத்துலதும் எதிர்பாராத இடத்துலதும் எனக்கு கோடி கோடியே பணம் வந்து கொட்டுகின்றது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். மிகச்சிறந்த நல்ல செய்திகள் மட்டுமே என்னை வந்து சேர்கின்றன. இன்று எனக்கு கிடைக்க இருக்கும் அப்பேற்பட்ட மிகச்சிறந்த நல்ல செய்திகளுக்கு நன்றி 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 சொல்லி பாருங்கள். அல்லது வெறும் ஓ மகாலட்சுமி என் மகன் சொல்லி பாருங்கள். செல்வமழை பொழிகின்றதுன்னு சொல்லுங்கள், அன்பு மழை பொழிகின்றதுன்னு சொல்லுங்கள், அன்பாக இருக்க, இன்பமாக இருக்க, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பெருசாக ஏதோ கிடைக்க போகுதுன்னு சொல்லிகிட்டே இருங்க, நம்பிகிட்டே இருங்க. அல்லது உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைனாலும் மகிழ்ச்சியாக மட்டும் இருங்க. தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு ஆள்கிட்ட ஒரு நிம்மதி பிறக்கும். மகிழ்ச்சியும் நிம்மதி இருக்கிற இடத்துல நம்பிக்கை பிறந்துடும். மகிழ்ச்சியும் நிம்மதியும் நம்பிக்கையும் இருக்கிற இடத்துல வெற்றி பிறந்துடும். வெற்றிக்கு பின்னால் தான் பணம், அந்தஸ்து, மரியாதை, இன்பம், சந்தோஷம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதனால தான் வெற்றிவேல் முருகன் எல்லாத்தையும் தர்றான். ஸோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியை வரவேற்கணும், நம்பிக்கையை வரவேற்கணும். மகிழ்ச்சி, நிம்மதி, நம்பிக்கையின் பட்சத்தில் எல்லாம் கிடைக்கும். இது காதலில் அன்பில் துவங்கும். பழனி முருகனை நேசியுங்கள், திருச்செந்தூர் முருகனை நேசியுங்கள், திருப்பதி பாலாஜி கடவுளை நேசியுங்கள், மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மனை நேசியுங்கள். யாரை நேசித்தாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். மனைவியும் மகாலட்சுமியும் ஒன்று, மகனும் முருகனும் ஒன்று, அப்பனும் சிவனும் ஒன்று. நேசியுங்கள், வெற்றி அடையுங்கள். இதில் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் நம்ம மெயில் கொடுங்க, நான் உங்களை கைடு பண்ணுறேன். சரியா? என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ கூட நான் முழுமையாக உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும், எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும், எப்பொழுதும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்.
ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருக்கிற தெல்லவேரிகள்லாம் ஜெயிக்கிற பொழுது ஹாப்பியாக இருக்க நாம் நல்லவங்கள்லாம் ஹாப்பியாக இருந்து ஜெயிக்கணுமா இல்லையா? ஹாப்பியாக இருக்கணும். இதில் உங்களெல்லாம் நேரில் சந்திக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த மெடிடேஷன் நல்லா கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி, எந்த சூழலில் எனக்கு புரியல. குறைஞ்ச ஒரு 2 கோடி பேர்த்த ஒரு ஜூம் கால்லையோ மற்றதுலேயோ கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா, உங்களை வாழ்வியலுக்கு நான் பழக்கப்படுத்திட்டேன்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் 100 பேர்த்தில் 99 பேர் சந்தோஷமாக நிம்மதியாக வெற்றி அடைய முடியும். அப்படின்னா மொத்த தமிழ்நாடு, மொத்த இந்தியா, மொத்த உலகம் மகிழ்ச்சி கடலுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம்? கல்யாண மண்டபத்தில் சந்திக்க போகிறோமா? எங்காச்சும் காமன் பிளேஸாக சந்திக்க போகிறோமா? எங்காச்சும் ஆடிட்டோரியத்தில் ஸ்டேடியத்தில் பார்க்க போகிறோமா? எப்படி உங்களை தொடர்பு கொள்வது தெரியல. உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க. நான் என்னுடைய டீமோட டிஸ்கஸ் பண்ணுறேன். டெஃபினட்டாக நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு போவோம். ஒரு கிரேட் வெற்றி காத்துட்ருக்கு. ஷார்ப்பான சந்தேகங்களுக்கு எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். என்னோட தொடர்பு இருங்க. அஸ்ட்ராலஜிகளுக்கோ மெடிடேஷனுக்கோ எல்லாவற்றுக்கும் உங்களோட வெற்றிக்கு நான் துணை. ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன். மற்ற ஸ்டேட் லீடர்ஸோட பழகிறதாகட்டும், த்ரூஅவுட் த வேர்ல்டு லீடர்ஸோட பழகிறதாகட்டும், நான் வேறு கண்ட்ரிலேயே எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடச்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த வாழ்க்கையில் இருக்கிறதாகட்டும், இங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நீங்கள் தமிழர்களோ சவுத் இண்டியன்ஸோ இந்தியன்ஸோ உலக பாப்புலேஷனில் யார் எந்த மொழி எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க விரும்புனீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. நன்றி அம்பரே. நன்றி 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 நன்றி.